வணக்கம் சார். சார், கடந்த 2024 டிசம்பர் 1ஆம் தேதி திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷன் முன்னால் தேவர் சமூகத்தையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் இழிவாக பேசின செந்தில் மல்லரோட முன்ஜாமீன் வழக்கு வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு சார்? உயர்நீதிமன்றத்தில் இந்த புகார்தாரர் சுப்பையாங்கிற ஒரு தரப்பில் நாங்கள் வந்து இடையீட்டு மனு இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சோம். தாக்கல் செய்து வாதிடும் போது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஜே அவர்கள் அவர் மீது ஏற்கனவே போடப்பட்ட ஜிஓ அந்த ஜிஓ மேலே போன ஃபுல் பெஞ்சி ரிட் அப்பீலுடைய ஆர்டர் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருது, போலீஸாருக்கும் பொதுமக்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அவர் நீதியரசர் அவர்கள் வன்மையாக அந்த எதிரியினுடைய பழைய கால நடவடிக்கைகளை பொறுத்து கண்டித்து அவங்க வந்து அதை பிணைய ஏன் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சொன்னாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர் செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறது தான். ஓகே சார், நம்ம தரப்புல இருந்து என்ன வாதங்கள் முன் வச்சா சார்? நம்ம தரப்பில் நம்ம ஏற்கனவே இருந்த ஆதாரங்கள், அவர் 2013 அவர் மேலே ஜிஓ நம்பர் 525, அப்புறம் 2016 ஜிஓ நம்பர் 610, அதெல்லாம் அவர் எழுதின புக்கு, இதிலலாம் எல்லா சமுதாயத்தையுமே அவர் நாட் ஓன்லி பர்டிகுலர் கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஜாதிகள், பட்டியலின ஜாதிகளை கூட அவர் வந்து அதில் குறைச்சி சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் பேன் பண்ணி தான் 2 ஜிஓ அவருக்கு எகென்ஸ்டாக அவர் எழுதின புத்தகத்தை தடை பண்ணி போட்டிருந்தது. அதை எதிர்த்து அவர் போட்ட ரிட் மனுவிலையுமே உயர்நீதிமன்றம் அந்த ஆட்சேபகரமான பகுதிகளெல்லாம் நீக்கிட்டு தான் புக்கை வெளியிடணும்னு சொல்லி அந்த உத்தரவுலையுமே ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் அது வந்து ரொம்ப அவரை கண்டித்து தான் அந்த உத்தரவுலாம் இருக்குது. சார், நம்ம அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான வாதங்கள் முன் வச்சாங்க சார்? அரசு தரப்புல இவர் பேசின பேச்சினால நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்துட்டு, இதனால நிறைய இடங்கள் அஜிடேஷன் அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால இவர் வந்து தொடர்ச்சியாக இது மாதிரி செய்வார். ஏற்கனவே இவர் மேலே 5 வழக்குகள் இருக்கு. அதில் சில வழக்குகள் இதே மாதிரி உள்ள சிமிலர் டைப் ஆஃப் வழக்குகள். அதனால இவர் தொடர்ச்சியாக இது பண்ணிட்டு வர்றாரு. அதனால இவருக்கு பிணை விடக்கூடாதுன்னா அரசு தரப்புலையும் அரசு வழக்கறிஞர் மூலமாக அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க. சார், இப்போ அவங்க தரப்பில் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க சார்? அதாவது அந்த மனுதாரர் தரப்பில், ஜாமீன் மனுதாரர் தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மனுதாரர் தரப்பில் நாங்கள் வந்து இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நீதியரசர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல் பேஜ் ஜட்ஜ்மெண்ட்டேஜ் இருக்குது, அதையும் மீறி தான் நீங்கள் பேசியிருக்கீங்க, திருப்பி நீங்கள் இந்த சொல்ல மாட்டேங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் கொடுக்கன்னு சொல்லி அதை ஆரம்பத்தில் மறுத்தாங்க. மாதிரி அதுக்கப்புறம் அவங்க நான் அவட விட்டு போடுறேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க அவட விட்டை கொண்டு வாங்க, அந்த அவட விட்டை நான் படித்து பார்த்துட்டு முன்பிணையை அனுமதிக்கிறதா நிராகரிக்கிறதாங்கிறத நான் அன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு சொல்லி வர்ற திங்கட்கிழமை அதை மனு போட்டிருக்கேன். அதாவது இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னா, இனிமேல் நான் பொது இடத்துல பேசவே மாட்டேன்னா, இல்லை இது மாதிரியான கருத்துக்களை பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, ஆட்சேபகரமான கருத்துக்களை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவட வீட்டில் அவங்க போடுறதை பொறுத்து அதை படித்து பார்த்தா தான் நமக்கு முழு விவரங்கள் தெரியும். சரி சார், ஏன்னா நம்ம வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணலாம் சார் நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில். அதாவது ஆமாம், அவட வீட்டில் வந்து ஆட்சேபகரமான வார்த்தைகள் இருந்துச்சுன்னா, வாக்கியங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆட்சேபனை பண்ணலாம். நீதியரசர் அவர்களுமே அதை வந்து நான் தரோவாக அதை படித்து பார்த்துட்டு தான் இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறத நான் உறுதி பண்ணதுக்கப்புறம் தான் பிணையை நான் அனுமதிப்பேன்னு சொல்லி அவங்க ஓரளவு சொல்லும் போது நீதிமன்றத்தில் சொன்னாங்க. ஓகே சார், இப்போ இதுக்கடுத்து நம்ம ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? அவங்களோட இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது? அதாவது அவங்க இன்னும் அந்த பேசின ஆடியோக்களெல்லாம் இன்னும் அவங்க வந்து அதை நீக்கலை, ரிமூவ் பண்ணலை. இன்னும் ஸ்டில் அதெல்லாம் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. அதுபோக இன்னொரு விஷயம்னு கேட்டால் அந்த அதுக்கப்புறமும் அவங்க அது சம்மந்தமாக வலைதளங்கள் எல்லாம் போடுற மாதிரி என்னுடைய கிளைண்ட்டுகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து வர சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமும் அவங்களுடைய இதுகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நாங்கள் 27ஆம் தேதி ஆஜராகும் போது நீதியரசருடைய உத்தரவுக்கு அப்புறமுமே இது போன்ற ஆட்சேபகரமான கருத்துக்களை அவங்க பொது வலைதளங்களில் பதிவிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இதை தெரிவிக்கலாம். ஓகே சார், அதாவது சார் அவங்க அந்த வீடியோ பேசின புதுசில்
அவங்க தரப்பை சேர்ந்தவங்க, அதாவது அந்த கூட்டத்தில் பங்கேற்றவங்க, அவரோட பங்கேற்ற நபர்கள் வந்து இவர் மன்னிப்பு கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. இல்லை அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, மன்னிப்பு கேட்கவோ இல்லை அதை மறுக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை, சட்ட ரீதியாக அவர் பேசுனது சரிதான் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நாங்கள் நிரூபித்து தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் அவங்க தரப்புல இருந்து இன்னைக்கு வாதங்கள் எடுத்து வைக்க இல்லை, அந்த மாதிரி வாதங்கள் இல்லை. அந்த மாதிரி வாதங்கள் பேசுறது தப்பு தான், இனிமேல் பேச மாட்டோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவங்க சார்பாக ஆதரவான ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர் அதைத்தான் நீதிமன்றத்தில் சொல்றாரு. ஓகே சார், அப்போ அதை வந்து நாங்கள் பேசுனது தவறு தான், அபாலஜி பண்ணி தான் பேசினார். தப்பு தான், நாங்கள் அது சம்பந்தமாக அவட விட்டு போடுறோம், இது மாதிரி ஆட்சேபகரமான கருத்துக்களை நாங்கள் இனிமேல் பேச மாட்டோங்கிற மாதிரி தான் அவர் நீதிமன்றத்தில் சொன்னார். ஓகே சார், நீதிபதி அவர்கள் வந்து நம்ம மாவட்ட நீதிமன்றத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கியூ பண்ணும்போது சொன்னாங்க. பட் அங்கே உயர் நீதிமன்றத்தில் அந்த வாதங்களே வரல. நாங்கள் இனிமேல் பேச மாட்டோம்னு சொல்கிறோம். நம்ம லைவ்ல பார்க்கும்போது நீதிபதி வந்து கடுமையான கோபத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரியான பேச்சுகளுக்கு. எதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு அவர் நினைக்கிறாரு சார்? இல்லை, இப்போ அதாவது ஏதாவது ஒரு ஜாதியை பற்றி பேசிட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்டவங்க போராட்டம் பண்ணுறாங்க, அப்போ தேவையில்லாமல் போலீஸ் போய் பந்தோபஸ்து பண்ண வேண்டியிருக்கு. அப்போ போலீஸுக்கு வேறு வேலை இல்லையா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, போக்குவரத்து பாதிக்கு அப்படிங்கிறனால அப்படி சார். இப்போ இந்த வழக்கில் எல்லா கம்யூனிட்டியுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்தில் தான் நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சு. ஓகே சார், இப்போ இந்த வழக்கில் வந்து இப்போ இவருக்கு வந்து தேதி கொடுத்துருக்குறாங்க அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறதுக்கு. அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் எதுவும் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா சார்? இல்லை, அவங்க மனுதாரர் தரப்பில் இது வரைக்கும் அந்த அந்த உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் நாட்டு அரசுங்கிற மாதிரி கேட்டாங்க. நீதிபதி அதை நான் ஓரளவு அது வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. பட் ஆனால் நிறைய இந்த வழக்கில் மட்டும்தான் அது பொருந்தும். அவர் மேலே தமிழ்நாடு பூரா நூற்றுக்கணக்கான புகார்கள் இருக்கு. அதனால ராமநாதபுரத்தில் கூட ஒரு வழக்கு பதிவு பண்ணதான் என் கிளைண்ட் சொன்னாங்க. பட் எனக்கு உறுதியாக தெரியல. அந்த மாதிரி வழக்குகளில் மித்த வழக்குகளை அவர் கைது பண்ணலாம். இந்த வழக்குகள் அதாவது ஜங்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவான 379/2024 வந்து கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வேற எங்கனாலும் கைது பண்ணலாம். டில் தி டிஸ்போசல் ஆஃப் தி பெட்டிஷன், நாட் அரெஸ்ட். இப்போ ஒருவேளை வந்து இவருக்கு இந்த வழக்கில், அதாவது இந்த ஜங்ஷன் ஸ்டேஷனில் வழங்கப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டால் கூட மற்ற வழக்குகளில் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? அதுக்கு அவங்க எதுவும் தனியாக முன்ஜாமீன் எதுவும் வாங்க வேண்டியிருக்குமா, இல்லை எந்த மாதிரி இருக்கும்? இல்லை, இருந்தால் வழக்கு இருந்தால் முன்ஜாமீன் வாங்கணும், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ண தானே செய்வாங்க யாராக இருந்தாலும். ஓகே சார். சரி சார், நம்ம எந்த மாதிரியான அதுக்கடுத்த நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் சார்? இவருக்கு வந்து இல்லை, அது அவர் போடுற அவடவட்டையும் நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ணி தான் உத்தரவு பிறப்பிப்பாங்க. ஓகே சார். இல்லை சார், அதுக்கப்புறம் இவருக்கு வந்து முன்ஜாமீன் வழங்கப்பட்டாலும் இந்த வழக்கை வந்து எப்படி கொண்டு போகலாம், அதை எப்படி கொண்டு போகலாம்? இல்லை, அந்த வழக்கை வந்து அவர் அந்த நீதிமன்றத்தில் கொடுத்த உத்தரவாதத்தை அவர் மீறினார்னா நம்ம கேன்சலேஷனாக பெயில் போடலாம். ஓகே சார். என்ன கண்டிஷன் போட்டுக்கோங்களோ அதை மீறும் போது நம்ம கொண்டு போகலாம்.